தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான வெள்ளரிக்காய் காசு கொடுத்து விற்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளைக்காரி. ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான தக்காளி விலையை எழுதி போட்டு வைத்து காகிதம் போட்டான வெள்ளைக்காரி. கணக்கு போட சொல்லி காகிதம் போட்டான வெள்ளைக்காரி. ஓரா ஓரா தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான வெண்டைக்காய் வரி வரியாய் எழுதி காகிதம் போட்டான வெள்ளைக்காரி. ஓரா ஓரா தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான முருங்கைக்காய் மாத கணக்கு கேட்டு சொல்லி காகிதம் போட்டான வெள்ளைக்காரி. ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான பூசணிக்காய் பங்கு பிரிச்சு எழுத சொல்லி காகிதம் போட்டான வெள்ளைக்காரி. தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான பரங்கிக்காய் கீத்து கணக்கு வைக்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளைக்காய். தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான சுரைக்காய் எண்ணி எண்ணி வைக்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளைக்காய். ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான புடலங்காய் மருந்து கலந்து அடிக்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளைக்காய். ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான கேரளத்துக்கு எழுத சொல்லி காகிதம் போட்டான வெள்ளைக்காய். ஒருத்தன் போட்டான வெட்டிரட்டு திருத்து கணக்கு எழுத சொல்லி காகிதம் போட்டான வெள்ளைக்காரி. ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான வெங்காயம் வெங்காய கணக்கு எழுத சொல்லி காகிதம் போட்டான வெள்ளைக்காரி. ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான வெங்காயம் வெங்காய கணக்கு எழுத சொல்லி காகிதம் போட்டான வெள்ளைக்காரி. சந்தோஷம்தான் நமக்குதான். Is admin. Our environment body
running water. Do not pollute rivers, lands, and the seas. Uses water whenever possible. We should save water to save our future. Thank you. Good everyone. Today I will talk about environment. It is the air, water and land. The environment give us life. We must keep clean and green. Pollution harms our planet. We should plant more trees. Save the water and use link. Plastic hurt protect our environment. Thank you. டேய் பிரிஸ்பேன் தலையா ஒரு மூமெண்ட்டை போடுறா ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. பாட்டா போடுறா.
மனிதர்களையும் மதிக்கிறேன். ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகமே நம்ம உள்ளங்கையில இருக்குங்க. காலையில எந்திரிச்சதும் பல் தேய்க்கிறோமோ இல்லையோ வாட்ஸ்அப் கண்டிப்பா செக் பண்றோம். ஸ்மார்ட் போன் வந்த பிறகு நாம ஸ்மார்ட் ஆகிட்டோமா இல்ல சோம்பேறி ஆயிட்டோமா? போன் ஒரு வரமா இல்ல சாபமா? ரெண்டு அணியும் தயாரா இருக்காங்க, வாங்க பேசலாம். போன் வரமே என்ற அணியிலிருந்து பேச்சாளர் கெவினை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல குழந்தைங்க சாப்பிடுறது காரணம் அவங்க அம்மாக்கள் இல்ல, அது யூடியூப் தான் காரணம். அம்மா சோறு ஊட்ட ட்ரை பண்ணுவாங்க, ஆனா குழந்தைங்க வாயே திறக்க மாட்டாங்க. போன்ல சுட்டி டிவி வச்சா தானா வாய் திறக்குறாங்க. தட்டுல என்ன இருக்குன்னே பார்க்காம சாப்பிடுறாங்க. வேலைக்கு போற அம்மாக்கு சமைக்க நேரம் இல்லையா? ஸ்விக்கி சொமாட்டோ இருக்கு, ஆர்டர் பண்ணா சாப்பாடு வீடு தேடி வரும். காய்கறி, மல்லிகை சாமான், புது ட்ரெஸ்ன்னு எது வேணாலும் நம்ம வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். நேரமும் பணமும் மிச்சம். இப்படி நம்ம வாழ்க்கையவே ஈஸியாக்குன போன் ஒரு மேஜிக் பாக்ஸுங்க. இது கண்டிப்பா வரம்தான் என்று கூறி நான் அமர்கிறேன். இதற்கு பதிலடி கொடுக்க போன் சாபமே என்ற அணியிலிருந்து சேதுபாண்டியை அழைக்கிறேன். முன்னாடி எல்லாம் அம்மா நிலாவை காட்டி சோறு ஊட்டுனாங்க. அன்னைக்கு இயற்கையோட ஒரு ஃபாண்டிங் இருந்துச்சு. 6 மாச குழந்தைக்கு போன காட்டி பழக்கி 3 வயசுலேயே கண்ணாடி போடுற நிலைமை வந்துருச்சு. எங்க அம்மா பாருங்க, எப்ப பாரு போனே நோண்டிக்கு இருப்பாங்க. நான் அம்மான்னு கூப்பிட்டா காதுல விழாது, ஆனா போன்ல டிங் டங்குன்னு சத்தம் வந்தா உடனே பாக்குறாங்க. இவங்க வீட்லே இருந்தே ஆன்லைன்ல 100 ரூபாய் சாப்பாட்டை 200 ரூபாய்க்கு வாங்குறாங்க. தெருமுக்குல தான் கடை இருக்கும், ஆனா இவங்க ஆன்லைன்ல 10 ரூபா பல் பாக்கெட்டை 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்து பணமும் அதிகமா செலவாகுது, உடம்புல நோயும் அதிகமாகுது. போன் சாபமே என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். போன் வரமே என்ற அணிக்கு அழகு சேர்க்க அழகு அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முன்னாடி எல்லாம் சொந்தக்காரங்களை பார்க்கணும்னா கல்யாணம் காதுன்னு வெயிட் பண்ணணும். ஆனா இப்ப வாட்ஸ்அப் குரூப் இருக்கு சார். தினமும் மாமா அத்தை கூட அரட்டை அடிக்கலாம். தூரத்து சொந்தக்காரங்க கூட எப்போதுமே டச்ல இருக்கலாம். விதவிதமான குட் மார்னிங் மெசேஜ், சாமி போட்டாவை 7 பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஃபேமிலி குரூப்பே கலகலன்னு இருக்கும். அப்புறம் போன் வாங்குறது வெறும் செலவு மட்டும் இல்ல சார், இதுல பணமும் சம்பாதிக்கலாம். எத்தனையோ பேரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம திறமைய உலகம் முழுமைக்குமே கொண்டு போறது இந்த போன் தான் சார். போன் நம்மள சூப்பர்மேனா ஆக்குது. போன் வரமே என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டு அமர்கிறேன். போன் சாபமே என கூற உரைவீச்சாளர் அரியை அழைக்கிறேன். சார், சொந்தக்காரங்களோட வாட்ஸ்அப்ல பேசுறதெல்லாம் இருக்கட்டும், வீட்டுல இருக்கவங்ககிட்ட முகம் பார்த்து பேசுறது இல்ல சார். அம்மா கிச்சன்ல சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அக்கா அவங்க ரூம்ல ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தம்பி கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். இப்படி சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்ல,
இவங்க தூரத்து சொந்தக்காரங்களோட டச்ல இருக்காங்களாம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு கலாச்சாரமே கெட்டு போச்சுங்க சார். பத்தாததுக்கு சின்ன பசங்களுக்கு தனியா போன் கொடுக்கறாங்க. போன் நம்மள தனிமையாக்கிருச்சு. ராத்திரியில தூக்கம் போச்சு, காலையில நிம்மதி போச்சு. சோசியல் மீடியாவுக்கு அடிமையாகி விடிய விடிய ரீல்ஸ் பார்த்து சாப்பிட்டமா குளிச்சமான்னு கூட மறந்து போச்சுங்க சார். போன்ல சம்பாதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ஆன்லைன் கேம் மோசடின்னு எத்தனை பேர் கோடி கணக்கில் பணத்தை இழந்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் கையில பணம் இருந்தப்பவாச்சு பத்திரமா இருந்துச்சு. போன் வந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்டைய போடுவாங்கன்னு பயமா இருக்குது. மொத்தத்துல இந்த போனை தூக்கி போட்டாதான் சார் நிம்மதி வரும். நன்றி. இறுதியாக கத்தி மாதிரி தான் இந்த போனும். காய் வெட்டினா நல்லது, கைய வெட்டினா கெட்டது. படிப்புக்கும் பாட்டுக்கும் போன் யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா அதுலயே மூழ்கி போகாதீங்க. அம்மா அப்பா கூட பேசுங்க, வெளியே போய் நண்பர்கள் கூட விளையாடுங்க. போன் ஒரு கருவிதான், அது நம்ம எஜமான் இல்லை. நாம அதை ஆளணும், அது நம்மளை ஆளக்கூடாது. அதனால தேவைக்கு போன் எடுப்போம், மற்ற நேரம் ஓரமாய் வைப்போம். தேவைக்கு பயன்படுத்தினால் வரம், தேவையில்லாத நேரம் பயன்படுத்தினால் சாபம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொண்டாடு கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு, பொண்ணு விளைகிற தென்னாடு. ஆயிரம் இருந்தாலும் கடவுள் இது தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு, கும்மி கொட்டி வந்து கொண்டாடு. வித்து ஒண்ணு வெதிச்சாக முத்து விளையுது நம் நாடு. எல்லாம் முட்டுது கொட்டுது, மழை எல்லாம் சுட்டுது சொட்டுது, விதை எல்லாம் முட்டுது முட்டுது நம்மை விளையாத. நிலம் எல்லாம் நட்டது நட்டது, விலகெல்லாம் முட்டுது கொட்டுது, வளம் எல்லாம் கிட்டுது கிட்டுது, செல்லம் பொழியாத. கொண்டாடு கொண்டாடு, கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு. பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. கண்களை போல மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது, மழை எல்லாம் சுட்டுது சொட்டுது, விதை எல்லாம் முட்டுது முட்டுது நம்மை விளையாத. நிலம் எல்லாம் நட்டது நட்டது, விலகெல்லாம் கொட்டுது கொட்டுது, வளம் எல்லாம் கிட்டுது கிட்டுது, செல்லம் பொழியாத. கொண்டாடு கொண்டாடு, கொட்டினம் கொட்டி கொண்டாடு. பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நம் நாடு நம் நாடு, பொண்ணு விளையிற தென்னாடு. ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. மாணிக்கம் நாங்க. மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது, மழை எல்லாம் சுட்டுது சொட்டுது, விதை எல்லாம் முட்டுது முட்டுது நம்மை விளையாத. நிலம் எல்லாம் நட்டது நட்டது, விலகெல்லாம் கொட்டுது கொட்டுது, வளம் எல்லாம் கிட்டுது கிட்டுது, செல்லம் பொழியாத. கொண்டாடு கொண்டாடு, கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு. பச்சை மலை கிளிய போல
கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுள் புது தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையணும் நாடு மழையெல்லாம் முட்டுது கொட்டுது மலையெல்லாம் சுட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நம்மை விளையாத நிலமெல்லாம் நட்டது நட்டது விலகெல்லாம் முட்டுது கொட்டுது மரமெல்லாம் கெட்டுது
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.